இன்றைக்கி நம்ம வீட்டில் ரொம்பவே ஆரோக்கியமான சௌ கூட்டு டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு சௌவை தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு, 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பல்லாரி வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 4 பல்லு பூண்டும் தட்டி போட்டுக்கோங்க. பூண்டு என்கிட்ட இல்லை. முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 4 ட்ராப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மூடி போட்டு விசில் போட்டுடலாம். 3 விசில் விடவும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீம் அடங்கட்டும். அதுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு சில் தேங்காய், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டீம் அடங்கினதும் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இப்போ தான் உப்பு சேர்க்குறேன். நான் உப்பு ஃபஸ்ட்டே சேர்த்தா பருப்பு வேகாது, கொஞ்சம் டிலே ஆகும். அதனால தான் இப்போ நல்லா தேங்காய் பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தாளித்து கொட்டிடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்ததும் தாளித்து அதில் கொட்டிடுங்க. அட்டகாசமான சௌ கூட்டு ரெடி. இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. ஸோ அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. மோர் ரெசிபீஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ சாப்பிட்லாம் வாங்க.